ஹலோ. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங். யார் நீங்க? சார், நான் டைரக்டர் பேசுறேன் சார். என்ன இன்னும் லொகேஷனுக்கு வரலையா? லொகேஷனுக்கா? ஆமா சார், இங்க எல்லாம் ரெடி. உங்களுக்காக தான் சார் வெயிட்டிங். எதுக்கு? எதுக்கா சார்? இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு சார். கங்காவை கூட்டிக்கிட்டு உடனே வாங்க. அதெல்லாம் வர முடியாதுங்க. வர முடியாதா சார்? உங்களுக்கு கண்டினியூட்டி கேரக்டர் சார். சார், நான் ஆர்டிஸ்ட் இல்ல சார். ஆனா நேத்து சூப்பரா நடிச்சீங்களே சார். ரஷ் பார்த்தேன், உங்க கேரக்டர் பிரமாதமா வந்திருக்கு சார். எப்படி வந்தாலும் சரி சார், என்னால வர முடியாது சார். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீங்க ப்ரொடியூசர் ஆளுன்னு ப்ரோமோல உங்களுக்கு நிறைய பில்டப் கொடுத்துருக்கு சார். நேத்து டிவில உங்க ஷாட்ஸ் தான் சார் நிறைய வந்திருக்கு. ஆமா, என்ன எழுவுக்கு வந்துச்சோ சார். சார், மறுபடியும் வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இனிமே நான் வரமாட்டேன், என்ன கூப்பிடாதீங்க. பை. சார், இந்த ட்ராக் எங்க போடணும்? என் தலையில போடியா. எந்த ரூபத்துல நமக்கு பிரச்சனை வருது? ஐயோ, விடமாட்டேங்கிறாங்களே. சார், நான் வரமாட்டேன்னா விட்டுருங்களேன். நான் வரமாட்டேன். வைங்க போன. காலிங் பெல்லா. இந்த அம்மா எங்க போனாங்க? அம்மா. கிருஷ்ணா, எந்திரி கிருஷ்ணா, எந்திரி கிருஷ்ணா. என்ன ஆச்சு? சீக்கிரம் கிளம்பலாம் வா. எனக்கு தலை வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். தூங்கிக்கிறியா? வேணாம் கிருஷ்ணா, நம்ம உடனே ஊருக்கு கிளம்பணும் வா. மறுபடியும் என்ன ஆச்சு? இந்த ஊர்ல இருக்க எனக்கு பிடிக்கல, என்னென்னமோ நடக்குது, பயமா இருக்கு. என்ன இப்ப நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? நேத்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, நீ குடிச்சிட்டு வந்த. இன்னைக்கு என்னென்ன நடக்குமோ தெரியலையே. ஏந்திரி கிருஷ்ணா, போலாம் வா. சீக்கிரமா ரெடி ஆகு. எப்படி மங்கா? கார் சரியாகாம எப்படி போறது? கார் சரியில்லைன்னா என்ன, பஸ்ல போலாம் இல்ல நடந்து போலாம். வா கிருஷ்ணா, உடனே கிளம்பலாம். வா கிருஷ்ணா, எந்திரி. எனக்கு டயர்டா இருக்கு மங்கா. ஐயோ ப்ளீஸ் கிருஷ்ணா, நான் சொல்றது கேளு. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? பாரு, இது வேற வரவே மாட்டேங்குது. இன்னொரு ரிங் நான் எப்படி போடுறது? இன்னொரு ரிங் எதுக்கு? என் நிச்சயதார்த்தத்துக்கு போடணும் இல்ல? அதான் நேத்தே முடிஞ்சிடுச்சே. அடிச்சி, அது ஒரு நிச்சயதார்த்தமா? நான் எவ்வளவு கனவு கண்டேன், எல்லாமே வேஸ்டா போச்சு. நைட் எனக்கு தூக்கமே வரல. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ சீக்கிரமா கிளம்பு கிருஷ்ணா, நம்ம ஊருக்கு போயிடலாம். ஏய், டயர்டா இருக்குன்னு சொன்னல, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். டிரைவிங் தெரியும்னு போய் சொல்லி காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். இல்லனா இன்னும் மும்பைக்கு போயிருப்போம். அடச்சி, நிறுத்து, அழாத. நம்மள திருடன் சொன்னாங்களே, நமக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்களே, எல்லாம் உன்னாலதான். போ, நிக்காத போ. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் காதுல ஊழ விடுற? போ, போய் அந்த மூலையில உட்காந்து ஆழு. போ, இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ண கொன்னுடுவேன். போ. என்னங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? சீக்கிரம் போய் கிளம்புங்க, ஷூட்டிங்க்கு டைம் ஆகுது. நான் வரமாட்டேங்க. ஏ? நான் எதுக்கு வரணும்? நீங்க போங்க. நீங்க வராம நான் மட்டும் எப்படி போறது? நான் எதுக்குங்க வரணும்? நீங்க ஆர்டிஸ்ட், நீங்க போங்க. இதுக்கு முன்னாடி எப்படி போனீங்களோ அப்படியே போங்க. இப்ப அப்படி முடியாதுங்க. பிளாஷ்பேக் கதையே வேற. அப்போ
அவளுக்குன்னு யாருமே இல்ல. அதனால தன்னந்தனியா ஷூட்டிங்க்கு போனா. ஆனா இப்பதான் நீங்க இருக்கீங்களே, நாம ஜோடியாவே ஷூட்டிங்க்கு போலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நாம ஹிட் பேர் ஆயிட்டோம். இத பாருங்க, இந்த ஷூட்டிங் எனக்கு ஒத்து வராது. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னது இது, ஒரு நாளைக்கு இப்படி சொல்றீங்க? வாங்க. ஏங்க நான் வரமாட்டேங்க. வேணா நீங்களும் ஷூட்டிங் போகாம விட்டுருங்க. என்னது, நான் ஷூட்டிங் போகாம விட்டுணுமா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. ஏங்க நான் என்ன சொல்றேன்? தெரிஞ்சு போச்சுங்க, தெரிஞ்சு போச்சு. த்ரிஷா, தமன்னா, நயன்தாரா மாதிரி ஒரு ஃபேமஸான நடிகைங்களை கட்டிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 வாக்குறுதிகளை கொடுப்பீங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் தான் உங்க எல்லா ஆட்டத்தையும் ஆரம்பிப்பீங்க. நடிக்க கூடாது, ஷூட்டிங்க்கு போக கூடாது, உருப்படியா ஒரு டீ கூட குடிக்க கூடாது, அப்படியெல்லாம் கண்டிஷன்ஸ் போடுவீங்க, ஆர்டர் பண்ணுவீங்க, எங்களை அடிமைப்படுத்துவீங்க. இது வரைக்கும் உங்க நடவடிக்கைய பார்த்து ஆம்பளை வர்க்கத்திலேயே நீங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் சராசரி ஆம்பளை தானு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏங்க அதுக்கு இல்லங்க. பேசாதீங்க, நீங்க எதுவுமே பேசாதீங்க. நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். இப்ப நான் என்னங்க பண்றது? இந்த பக்கம் என் வருங்கால புருஷன், இன்னொரு பக்கம் என் நடிப்பு, எதிர்பக்கம் என் பொண்ணு மேகி. இந்த மூணுத்துக்கும் நடுவுல நான் என்ன பண்றது? கடவுளே, எனக்கு நீதான் வழி காட்டணும். நான் எதை விடணும், எனக்கு எது வேணும், நீதான்ப்பா சொல்லணும். அந்த காலத்துல ராமாயணத்துல சீதைக்கு கூட இப்படி ஒரு சோதனை வந்தது. வில்ல ராவண செத்ததுக்கு அப்புறம் அந்த சீதைக்கு கூட ஒரே ஒரு டெஸ்ட் தான். எனக்கு மட்டும் எதுக்கு 3 டெஸ்ட்? ஒண்ணுத்துல பாஸ் ஆகணும்னு நினைச்சா கூட மத்த 2த்துலயும் ஃபெயில் ஆயிடுவேனே. எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? சொல்லு கடவுளே, சொல்லு. அட என்னங்க நீங்க ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணி இவ்ளோ லென்த்தா டயலாக் வேற பேசுறீங்க. ஆஃப்டர் ஆல் ஆக்டிங் தானே. என்ன சொன்னீங்க? ஆஃப்டர் ஆல் ஆக்டிங்கா? இல்லங்க, ஆக்டிங் ஆஃப்டர் ஆல் இல்ல, அது ஒரு கலை. அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் வராது. ஏன் உங்களுக்கு வந்துச்சா? வரலையே. ஒரு நாள் ஷூட்டிங் வந்துட்டு இப்ப வரமாட்டேன்னு சொல்றீங்களே. நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லங்க. அது ஒருத்தனை 10 காட்டும், 100 காட்டும். முடியுமா? உங்களால 100 வேஷம் போட முடியுமா? ஆனா ஒரு நல்ல நடிகை போடுவான் 100 இல்ல 1000 வேஷம் கூட போடுவான். அதனால நடிப்பை எப்பவுமே குறை சொல்லாதீங்க. நடிப்பு அந்த நடராஜர் கொடுத்தது. இனி ஒரு முறை கூட நடிப்பை குறை சொல்லாதீங்க. இது என் மேல சத்தியம். அட கடவுளே, ஒரு சின்ன வார்த்தைக்கு இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்றா. ஆமா, நீங்க ஏன் ஷூட்டிங்க்கு வரலன்னு சொன்னீங்க? நடிக்க பிடிக்கலையா? இல்ல நடிப்பு வரலையா? இல்ல சொதப்பலாயிடும்னு பயப்படுறீங்களா? எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. இருக்கும். மனுஷங்கன்னா 1008 1009 ப்ராப்ளம் கூட இருக்கும். அதையெல்லாம் மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில சிரிக்கிறவன் தான் நடிகன். ஏங்க நான் நடிகனும் இல்ல, அவ்வளவு பெரிய ஆளும் இல்லங்க. உங்களுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை? நீங்க ஒரு பொண்ண காதலிக்கிறீங்க, ஆனா உங்களை காதலிக்கிறேன்னு ஒரு பொண்ணு உங்களை டார்ச்சர் பண்றா. அவ்வளவுதானே? ஆமாங்க, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப நாள் கழிச்சு என்ன நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க சொல்ல வேண்டியது தேங்க்ஸ் இல்ல, நீங்க காதலிக்கிறது என்ன. உங்களை காதலிக்கிறேன்னு டார்ச்சர் பண்றாளே, அவ யாருன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க, யார் அவ? அவளால தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை. அவ யாருன்னு மட்டும் சொல்லுங்க. உங்க பிரச்சனைய தீர்த்துருவேன், அவளையும் தீர்த்து கட்டிடுவேன். எனக்கு நீங்க தாங்க முக்கியம். உங்களுக்காக நான் தூக்கு மேடைக்கு போறதுக்கு கூட தயாரா இருக்கேன். புஜ்கண்ணா, புஜ்கண்ணா, அட நீ எப்ப வந்த?
ஐயோ ஏமா அழுவற ஐயோ ஏண்டா ஏண்டா அந்த பொண்ணு அழ வச்ச நானா? என்னடா ஆச்சு உனக்கு நீ ஆசைப்பட்ட பொண்ணு தானே இவளுக்காக தானே அன்னைக்கு என் மடியில படுத்துட்டு அழுத அப்புறம் நீ ஏன் அவளை அழ வைக்கிற என்னது எனக்காக எனக்காக நீங்க அழுதீங்களா அத்தை எனக்காக இவர் அழுதாரா நீ அழாதம்மா அவனுக்கு நீனா ரொம்ப உசுரு உன்னை நேர்ல பார்த்தாதான் திட்டுறான் நீ இல்லாதப்போ உன்னை நினைச்சு ரொம்ப அழுகுறாமா நிஜமாவா அத்தை இந்த சண்டையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன் பாருங்க அத்தை நல்ல நாளா பாருங்க இன்னும் 22 நாள் தான் பாக்கி இருக்கு கல்யாணம் உடனே அவளுக்கு எவ்வளவு வெக்கம் பாரு நீ என்னடா கல்லால காசு திருட மாதிரியே முழிக்கிற ஐயோ என்ன புள்ளையோ நான் ஷூட்டிங்க்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் வரேன் பாய் 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 ஐயோ. எங்க அம்மா கூட என்ன இப்படி திட்டினதில்ல. எப்ப பார்த்தாலும் இவன் திட்டிட்டே இருக்கான். தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்காளே என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க வா வா என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? ஏன் அழற ஏமா அழற? என்னாச்சு ஏன் அழறன்னு சொல்லுமா என்ன திட்டிட்டான். திட்டானா யாரு அவன்தான் அந்த மென்டல். யாரு? உன் மாமனா? எதுக்கு திட்டினா தெரியலையே. அவனை எழுப்புன அதுக்கு என்ன விட்டு போய் தொலை கண்ணா பின்னா திட்டான். அப்படியா சொன்னா பாவமே இன்னும் நிறைய சொன்னான். என்ன சொன்னா எனக்கு அறிவே இல்லையா? நான் பைத்தியக்காரியா? இன்னொரு தடவை இப்படி பண்ணா நான் அடிச்சிருவானா? நேத்து தான் நிச்சயதார்த்தம் ஆச்சு அதுக்குள்ள இப்படியா அப்படிதான் கோவம் வந்து என்ன கண்ணா பின்னா திட்டுவான். என்னதான் கோவம் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணை இப்படியா திட்டுறது ஏன் புருஷனை தான் கோவப்படுவாரு ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு எங்க அம்மா கூட என்ன இப்படி திட்டது இல்ல. பார்த்தா அப்பாவியா இருக்கான் ரொம்ப கோவக்காரன் போல இருக்கே நைட்டு கூட குடிச்சிட்டு வந்தான். குடிச்சிட்டா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தான். நைட்டு சாப்பிட கூட இல்ல. போதையில என்ன கண்ணா பின்னான்னு திட்டான். இந்த பொண்ணு என்ன சொல்றா ம், ம். சந்தேகமே இல்ல கண்டிப்பா அதுதான் எது? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத உள்ள வா சொல்றேன் நான் வரமாட்டேன். பயப்படாதம்மா வா உள்ள வந்தா அவன் திட்டுவான். நாங்கெல்லாம் இருக்கோம்ல நீ ஏன் பயப்படுற வா உள்ள அவன் உங்களையும் சேர்த்து திட்டுவான். திட்டினா சும்மா விட்டுருவோமா இது எங்க ஊருமா பயப்படாம வா வாமா வான்னு சொல்றல்ல வா அக்கா மேடம் நமஸ்தே மேடம். குட் மார்னிங் கபீர் உங்க சார் வந்துட்டாரா? பாவம் நீங்களும் டெய்லியும் வந்து கேக்குறீங்க. அவர் இன்னும் வரவே இல்லையா மேடம்? 2 பேர் போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க தான் போயிருப்பாங்க? கபீர் உங்களுக்கு ராம் நம்பர் தெரியுமா? தெரியும் மேடம். முதல்ல அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். எதுக்கு மேடம்? உங்க கிருஷ்ணா சார் இன்னும் வரலல்ல, எங்க இருக்காரு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க சொல்லுங்க. சரிங்க மேடம். கபீர் கபீர் நான் இங்க இருக்கேன்னு சொல்லாதீங்க. சர்ப்ரைஸா மேடம்? சரிங்க மேடம் நான் சொல்ல மாட்டேன். எங்க இருந்தாலும் போன்ல புடிச்சிடுறாங்கப்பா. ஹலோ வணக்கம் சார், நான் கபீர் பேசுறேன் சார். கபீர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க வைஃப் கன்சீவா இருந்தாங்களே குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை பிறந்துச்சு சார். ஆம்பளை பையன் பிறந்திருக்கா சார். குட் குட். ஆமா என்ன விஷயமா கால் பண்ணீங்க? அது ஒண்ணு இல்ல சார், கிருஷ்ணா சார் இங்க வரதா சொல்லியிருந்தாரு. ஆனா இது வரைக்கும் வரல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? அவன் ஜாலி ட்ரிப் கிளம்புனா.
எங்க போனான்னு எதுவும் எனக்கு தெரியாதே. அப்ப இங்க வர மாட்டாங்களா சார்? தெரியல, வந்தாலும் வரலாம். உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்போ போன் வச்சிருவா. ஓகே சார். பை. என்ன சொன்னாரு கபீர்? அவருக்கு எதுவும் தெரியாதா மேடம்? ராமுக்கும் தெரியாதா? ஐயோ, 2 பேரும் எங்க தான் போயிருப்பாங்க? சரி, அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். எழுப்புமா, நீ ஒண்ணும் பயப்படாத, எழுப்பு. பயப்படாத. கிருஷ்ணா பயப்படாத, நாங்க இருக்கோம்ல, எழுப்புமா. என்னையே மாட்டி விடுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா கிட்டி. ஏய், நான் இல்ல, இவங்கதான் நிஜமா. நாங்க தான்ப்பா எழுப்ப சொன்னோம். எதுக்கு? இந்த பொண்ணு திட்டினியாமே, எழுப்புனதுக்கு அடிக்க வந்தியாமே. அறிவில்லாதவ பைத்தியக்காரின்னு திட்டினியாமே. ஆமா, அதுக்காக இப்ப சண்டை போட வந்திருக்கீங்களா? நீ ஏன்பா அந்த பொண்ணு கூட சண்டை போடுற? அது ஏன் இஷ்டம். தம்பி, இது எங்க ஊரு. அதனால என்ன? வெளியே போங்க. உங்களுக்கு நிஜமாவே அறிவில்லை. கூட்டிட்டு போய் இவங்கள. நீ இருமா, நீ ஏன் பயப்படுற? ஏய், இது சந்தேகமே இல்ல, இது அதுதான். ஆமா ஆமா. முனியாண்டியை கூப்பிடலாமா? நீங்க என்ன பேசுறீங்க? உனக்கு பேய் பிடிச்சிருக்குது. வாட்? ஆமாப்பா, அதனாலதான் நீ இந்த மாதிரி நடந்துக்கிற. நம்ம பேசினா அதுக்கு எப்படி புரியும்? முனியாண்டியை கூப்பிடுவோம். முனியாண்டி யாரு? அவர் மந்திரவாதி. அவர் எப்பேற்பட்ட பேயையும் ஓட்டிடுவாரு. எனக்கு எந்த பேயும் பிடிக்கல. இதோ நிக்கிறாளே, இவதான் பெரிய பேய். ஏய், பாத்தியாடி எப்படி கத்துது? ஏங்க, நைட்டு ஃபுல்லா குடிச்சாங்க, தலை வலிக்குதுங்க. அந்த எரிச்சல தான் கத்துன. எங்க ஊர்லயும் தாங்க எல்லா ஆம்பளைங்களும் குடிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கத்தலையே. எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லங்க. பாத்தியாக்கா, பேய் எப்படி எல்லாம் சமாளிக்குதுன்னு? ஆமா வாங்க போய் முதல்ல முனியாண்டி வாங்க. ஏய், வா. ச்சே, லூசு தரமா இருக்கு. My name is Mangama.